முப்படைகள் உள்ளடக்கிய 3 தலைமையகங்கள் உருவாக்கப்பட்டு 3 தளபதிகளின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிவு. மத்திய அரசு விரைவில் இறுதி ஒப்புதல் வழங்க உள்ளதாக தகவல். விசாரணை கைதி மரணம் குறித்து முதலமைச்சர் விஜய் கருத்து சொல்ல வேண்டும். சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் காரைக்குடியில் பேட்டி. சிறை மரணங்கள் ஏற்கக்கூடியதல்ல. எங்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை விட்டிருக்கிறோம். நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். குற்ற நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலை. லாக்அப் மரணங்கள் கூடாது. அதைத்தான் தமிழக முதல்வர், கடந்த முதல்வரும் இன்றைய முதல்வரும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் சட்டபூர்வமாக அணுக வேண்டும் அன்றி சட்டத்துக்கு புறம்பான முறையில் அவர்களிடம் அணுகுமுறை கூடாது என்பதுதான் சட்டத்தின் முறையும். அதுதான் நாங்களும் அதையே வலியுறுத்துகிறோம். சூழல் ஏற்பட்டால் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருங்கிணைந்து தனித்தே களம் காண்போம். மு. வீரபாண்டியன் பரபரப்பு பேட்டி. எங்களை எப்பொழுதுமே பல இடங்களில் பலரும் சில கட்சி தலைவர்கள் கூட 1% வாக்கு உண்டா, 1% வாக்கு உண்டான்னு பல முறை எங்களை கேள்வி எழுப்புகிறார்கள். எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் தேட வேண்டாம், உழைக்கும் மக்களின் உரிமையில் தேடுங்கள், அந்த போராட்ட களங்களில் தேடுங்கள், நாடு முழுவதும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதுபோல ஒரு சூழல் ஏற்பட்டால் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் தனித்தே களம் காண்போம். எங்களுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, தொடர்கள் இருக்கிறார்கள், வர்க்க வெகுஜன அமைப்புகள் இருக்கிறது. 100 ஆண்டுகள் மக்கள் நலனில் பின்னி பிணைந்திருக்கிறோம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேத்தி நிச்சயதார்த்தத்தில் உடல் முழுக்க நகையுடன் எம்பி கதிர் ஆனந்தோடு சேர்ந்து நடனமாடியவர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை காப்பாற்ற கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு. வாங்சுக்கை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வலுக்கட்டாயமாக உணவூட்டுமாறு மத்திய மற்றும் டெல்லி அரசுகளுக்கு உத்தரவிட சமூக ஆர்வலர் மனு தாக்கல். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முக்கிய தரவுகளை திருடியதாக ஹேக்கர்கள் அறிவித்துள்ளதால் அதிர்ச்சி. அணுமின் நிலைய கட்டுப்பாட்டு அறை வரைபடங்கள் உள்ளிட்ட 19,000 முக்கிய கோப்புகள் டார்க் வெப் தளத்தில் கசிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். அறநிலையத்துறை அமைச்சர் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக 3 பேர் மீது வழக்கு பதிவு. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் புதிய ஆட்டோக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆட்டோ உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதியின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கனிமொழி எம்பி. முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விசாரணை கைது உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் விஜய் இதுவரை எதுவும் பேசாதது ஏன்? உயிரிழந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் குடும்பத்தினரை சந்தித்த பின்பு கனிமொழி எம்பி பேட்டி. இதுவரைக்கும் அரசு சார்பிலே ஒரு அமைச்சரும் முதலமைச்சர் உட்பட யாருமே வாய் திறந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. மத சார்பின்மைக்கு மத்திய அரசால் அச்சுறுத்தல் வரும்போது முதலமைச்சர் விஜய் வேடிக்கை பார்ப்பதா? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி கட்டுமானங்களுக்கு தடை விதித்த உத்தரவை எதிர்த்து கிரடாய் தொடர்ந்த வழக்கு. கிரடாய் அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறுதி விசாரணை என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை கண்ணகி நகரில் பாலியல் புகாரில் கைதான கபடி பயிற்சியாளருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு.
கிருஷ்ணகிரியில் லேசான நில அதிர்வு. இரவு 7:52 மணி அளவில் 3 ரிக்டர் அளவுகோலில் லேசான நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தகவல். இந்தியாவில் மொபைல் போன் உற்பத்தியை அதிகரிக்க 62,500 கோடி மதிப்பிலான புதிய மொபைல் போன் உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். மொபைல் உதிரி பாகங்களையும் இந்தியாவிலேயே தயாரிப்பதை ஊக்குவிக்க அடுத்த 5 ஆண்டுகள் இத்திட்டம் அமலில் இருக்கும். யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உள்நாட்டிலேயே யூரியா உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை. இருபத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் நாட்டை விட்டு வெளியேறும் அமெரிக்க ராணுவம். ஈராக்கின் அனைத்து ராணுவ தளங்களையும் அந்நாட்டு அரசிடம் ஒப்படைத்ததாகவும் அமெரிக்கா தெரிவிப்பு. பிஃபா உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இன்று நள்ளிரவு அர்ஜென்டினா இங்கிலாந்து பலப்பரீட்சை. மெஸ்ஸியை தடுக்க திட்டம் தீட்டும் இங்கிலாந்து. பாஜகவின் முடிவை காணும் வரை நான் உயிரோடு தான் இருப்பேன். மம்தா பானர்ஜி சவால். அடுத்த 3 நாட்களில் ஈரான் மீதான அனைத்து தாக்குதல்களும் தீவிரப்படுத்தப்படும். ட்ரம்ப் எச்சரிக்கை. உலகக்கோப்பையில் அதிரடி மாற்றங்களை செய்த ஐசிசி. 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் 14 அணிகள் பங்கேற்கும் போட்டிகள் சுற்று 1, சுற்று 2, சூப்பர் 7 என 3 சுற்றுகளாக நடத்தப்பட உள்ளது.